வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நமக்கு கியூட்டான விலங்குகளை பார்த்தா ஒரு தனி உற்சாகம் வந்துடும். அப்படி ஒரு விலங்கு தான் ஃபெர்ரெட். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஒரு அழகான முயல் பிளஸ் ஒரு மங்கூஸ் பிளஸ் ஒரு பெரிய சைஸ் வெள்ளை எலி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா ஒரு உருவம் வரும்ல, அதுதான் ஃபெர்ரெட். இதோட உடம்பு பாத்தீங்கன்னா டியூப் மாதிரி நீளமா இருக்கும். இதோட தலை மட்டும் குட்டியா ஒரு பொமரேனியன் நாய் மாதிரி இருக்கும். பாக்குறவங்கள சுச்சு சுச்சு அப்படின்னு கொஞ்சம் வைக்கும். வடக்கு அமெரிக்கால அப்புறம் ஐரோப்பாவில் சில கண்ட்ரீஸ்ல இந்த ஃபெர்ரெட்டை நம்ம பார்க்க முடியும். காடுகள்ல மட்டும் இல்லாம வீடுகளுக்கு பக்கத்துலயும் இது வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாய் பூனை மாதிரி கியூட்டா இந்த ஃபெர்ரெட்டையும் வீட்டுல வளர்க்குறாங்க. இந்த ஃபெர்ரெட் அதிகபட்சமா 20 இன்ச் வரைக்கும் வளரும். இதோட எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிலோ அதிகபட்சமா இருக்கும். அது மட்டும் இல்லங்க, இதோட கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு, வெள்ளை, சிகப்புன்னு இதெல்லாம் கலந்து இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உட்கார்ந்து இருக்கும் போது இதோட முதுகுல யாரோ டியூபை கட்டி விட்ட மாதிரி அழகா இருக்கும். இந்த ஃபெர்ரெட் விலங்கு இன்னைக்கு நேத்து உருவானது இல்லைங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே மனுஷங்களோட சேர்ந்து இது வளர்ந்துருக்கு. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் உட்பட பல கவிஞர்கள் தங்களுடைய பாடல்கள்ல இதை பத்தி வர்ணிச்சு எழுதியிருக்காங்க. இன்னும் சில நூற்றாண்டுகள் கழிச்சு நம்ம 12 டக்கர்ல இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி வரலாறு பேசும். இந்த ஃபெர்ரெட் விலங்கு ஒரு பகல் நேர சோம்பேறின்னு சொல்லலாம். பகல் முழுக்க 15 மணி நேரம் இது தொடர்ந்து தூங்கும். ஈவினிங் டைம்ல சிலுசிலுன்னு காத்தடிக்க ஆரம்பிக்கும்ல, அப்பதான் எந்திரிச்சு இது ஆக்டிவா இருக்க ஆரம்பிக்கும். என் இனமடா நீ. பண்டைய கிரேக்கத்துல இந்த ஃபெர்ரெட்டை பெட்டனிமலா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கான பெயிண்டிங் ப்ரூஃபும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம அந்த காலகட்டத்தில் பெண்கள் இந்த அனிமலை கையில வச்சே வளர்ப்பாங்களாம். இது இறந்து போச்சுன்னா அதோட தோலை ட்ரெஸ்ஸா தச்சும் போட்டுப்பாங்களாம். சென்டிமெண்ட்ல நம்மள மிஞ்சிடுவாங்க போல இருக்கே. ஃபெர்ரெட் இது சாப்பாட்டு விஷயத்துல சுத்த நான்வெஜ். இந்த இதுதான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லவே முடியாது. தான் சைஸுக்கு கம்மியா எது கிடைச்சாலும் அதை சாப்பிட்றோம். அசைவம் கிடைக்கலன்னா சைலண்டா இருந்துரும். சில நேரங்கள்ல மற்ற அனிமல்ஸ் வேட்டையாடி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சைலண்டா போய் எடுத்துட்டு ஓடி சாப்பிட்றோம். கேடிதான் நீ. ஃபெர்ரெட் இதுக்கு லாட்டின்ல என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி திருடன் அப்படின்னு அர்த்தமா. அந்த காலகட்டத்தில் வீட்டில் இதை வளர்க்கும் போது வீட்டில் கறி ஏதாவது எடுத்தாங்கன்னா அதை திருட்டுத்தனமா எடுத்து சாப்பிட்டுருமா. அதனாலதான் இந்த பேரை வச்சிருக்காங்க. நிறைய விஷயத்துல உனக்கும் எனக்கும் சிங்க் ஆகுதே. ஃபெர்ரெட்டுங்களுக்கும் மனுஷங்களுக்கும் டிஎன்ஏல ஒற்றுமை இருக்கு. இதனால ஹார்ட் அட்டாக் உட்பட பெரிய பெரிய நோய்களுக்காக இந்த ஃபெர்ரெட்டை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை சக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெர்ரெட் நீ ஒரு தியாகி. உன்னை போய் தப்பா பேசிட்டேனே. ஐரோப்பால பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஃபெர்ரெட் ரேஸ் ரொம்ப பிரபலம். குதிரை பந்தயத்துக்கு அப்புறம் இந்த ஃபெர்ரெட் ரேஸ் தான் அங்க அதிக அளவுல நடக்குது. இதுக்காக பல பணக்காரங்க பல லட்சம் ரூபாய் செலவழிக்க தயாரா இருக்காங்க. நீ என்னதான் முக்கி ஜெயிச்சாலும் உனக்கு 2 கறி துண்டு தான். சோ சேட். ஃபெர்ரெட் பார்க்க அழகா கியூட்டா இருந்தாலும் அதோட கண் பார்வை லைட்டா ஜர்க் அடிக்கும். ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிற மாதிரி இதோட காதுகள் ரொம்ப ஷார்ப்பு. எவ்வளவு தூரத்துல என்ன சத்தம் கேட்டாலும் அதை கேட்டு இது அலர்ட் ஆயிடும். உஷார் தான். கியூட்டா இருக்கிற இந்த ஃபெர்ரெட்டுகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா 110 ஃபெர்ரெட்டுகளுக்கு ஈஸியா கேன்சர் அட்டாக் ஆயிடுது. குறிப்பா அதோட கணையம், அதாவது பான்கிரியாசிஸ்ல இந்த பாதிப்பு அது சீக்கிரமும் செத்து போயிடுது. இவ்வளவு சோகத்தையும் மறைச்சுக்கிட்டு எங்களை சந்தோஷப்படுத்துற. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.